இறக்கும் தருவாயில இருக்க ஒரு மனைவி தன் கணவனை அருகில கூப்பிட்டு, என் உயிர் எப்போதோ பிரிஞ்சிருக்கணும். ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் என் நெஞ்சுக்குழியில நின்னுக்கிட்டு என் உயிர் பிரிய விடாம தடுக்குது. அந்த கேள்விய நான் உங்ககிட்ட கேட்கலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு கணவன் பதில் புரியாம, சரி நீ கேளுமான்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மனைவி, இல்ல நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சாப்பாடு பரிமாறும்போது, நீங்க ஒரு கொட்டாங்குச்சில தண்ணீரும், ஒரு ஊசியும் கொண்டு வர சொல்லி, அத பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் சாப்பிடுவீங்களே ஏன்னு கேட்குறாங்க. அதுக்கு கணவன் சொல்றாரு, அது வேற எதுக்கும் இல்லம்மா, பரிமாறும்போது தவறுதலா சோற்று பருக்கை கீழ சிந்திடுச்சுன்னா, அத அந்த ஊசியில குத்தி கொட்டாங்குச்சில உள்ள தண்ணீர்ல கழுவி, மறுபடியும் அந்த சாப்பாட்டுல கலந்து சாப்பிடுறதுக்காக தான்னு. கணவன் பதில் சொல்லியும் மனைவியின் குழப்பம் தீரல. ஆனா நீங்க ஒருபோதும் அந்த ஊசியும் கொட்டாங்குச்சியும் பயன்படுத்தினதே இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. மனைவி இப்படி கேட்டதுமே குரல் உடைந்து போன கணவன் குமுறும் அழுகிய அடக்கிக்கிட்டு சொன்னாராம், உண்மைதாம்மா, நான் அதை ஒரு நாளும் பயன்படுத்தல. ஏன்னா நீ ஒரு நாள் கூட எனக்கு சாப்பாடு பரிமாறும்போது ஒரு சோற்று பருக்கிய கூட கீழே சிந்தவே இல்லையேன்னு. கணவன் இப்படி பதில் சொன்னதும் மனைவி புன்னகையோட கண்ணை மூடி இறந்துட்டாங்களாம். இந்த கதையில் வரும் கணவன் மனைவி வேற யாரும் இல்லைங்க, தெய்வ புலவர் திருவள்ளுவரும் அவருடைய மனைவி வாசுகியும் தான். மனைவி இறந்ததுக்கு அப்புறம் இது நாள் வரை தன் வாழ்நாளில் எழுதிய 2 வரி பாடல்கள், அதில் 7 வார்த்தைகள் என்று தனக்குண்டான ஃபார்முலாவான விதியை மாற்றி 4 வரி செய்யுள் ஒன்று எழுதினாராம் மனைவிக்காக. அது என்னன்னா, அடியிற்கினியாலே அன்புடையாளே படிசொல் தவறாத பாவாய், அடிவருடி பின் தூங்கி முன்னெழும்பும் பேதாய், இனிதாய் என் தூங்கும் என் கண் இரவு அப்படின்னு.